Hello, welcome everyone. Myself is VL Govindarajan. Incidence of tax of residential. இன்சிடென்ட்ஸ்னா என்ன? அது ஒரு நிகழ்வு, சம்பவம். ஆக்சுவலி ஒருத்தனுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை நாம் டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த அக்கௌண்டிங் இயரில் வந்த இன்கம், நாட் ஓன்லி இன் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, அவருக்கு வந்த டோட்டல் இன்கம், அந்த இன்கமுக்கு அவர் இந்தியாவில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், இதை கேல்குலேட் பண்ணுறது தான் இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ். Incidence of tax depends upon the status of a taxpayer. அந்த டேக்ஸ் பேயருடைய ஸ்டேட்டஸ் என்னோ அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் இன்கம் நமக்கு வேரி ஆகும். இன்கேஸ் அன் இண்டிவிஜுவல் அவர் ரெசிடெண்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தார்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் இயரில் இந்தியா மாத்திரம் இல்லாமல் வேர்ல்டு முழுக்க அவருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கோ எல்லா இன்கமுக்கும் அவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஓகேங்களா, ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அண்ட் நான் ரெசிடெண்ட் அவங்களுக்கு இந்தியன் ரெசிடெண்ட் பே பண்ணக்கூடிய அளவுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி அவங்களுக்கு வராது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் த இன்கம். இன்கம்னுடைய சோர்ஸ் அது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதெல்லாம் இந்தியாவில் டேக்ஸபிள் ஆகுமா ஆகாதான்றதை பார்க்கறது தான் இந்த சாப்டர். பார்க்கலாமா? நவ், நேச்சர் ஆஃப் இன்கம், ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட் அண்ட் நான் இந்த மூணு ஸ்டேட்டஸுக்கும் இந்த ஃபாலோயிங் இன்கமுடைய டேக்ஸபிலிட்டி எப்படி டேக்ஸபிள் ஆகுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்டு இன் இந்தியா. இட்ஸ் எ இந்தியன் இன்கம். மூணு ஸ்டேட்டஸுக்கும் டேக்ஸபிள் ஆகும். செகண்ட் ஒன், இன்கம் ஏர்ன்டு இன் இந்தியா பட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா. அப்ராடில் வாங்கியிருந்தா கூட அது இந்தியன் இன்கம். இதுவும் மூணு ஸ்டேட்டஸுக்கும் டேக்ஸபிள் ஆகும். இன்கம் ஏர்ன்டு இன் அப்ராட் பட் ரிசீவ்டு இன் இந்தியா. அப்ராட் இன்கம் ஆனால் ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போது ஒன்று இந்தியாவிலேயே இன்கம் ஏர்ன் பண்ணி இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருந்தால் அதுவும் மூணு ஸ்டேட்டஸுக்கும் டேக்ஸபிள் ஆகும். செகண்ட் ஒன், அப்ராட்டில் இன்கம் ஏர்ன் பண்ணி இந்தியாவில் வாங்கியிருந்தால் அதுவும் மூணு பேருக்கும் டேக்ஸபிள் ஆகும். இந்தியாவில் ஏர்ன் பண்ணி அப்ராடில் வாங்கியிருந்தா, ஸோ த சோர்ஸ் ஆர் ரிசீட் ஆஃப் இன்கம் இன் இந்தியான்னு வந்தாலே மூணு ஸ்டேட்டஸுக்கும் ஃபுல்லாக டேக்ஸபிள் ஆகும். தட் இஸ் த இன்சிடென்ஸ், தட் இஸ் த நிகழ்வு, சம்பவம். ஃபோர்த் ஒன், இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் அப்ராட் பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இது ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் டேக்ஸபிள் ஆகும். ஏன்னா இந்தியன் ரெசிடெண்ட் அண்ட் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரி இவருக்கு மட்டும்தான். ஏன்னா இவருடைய ஆனுவல் இன்கம் 15 lakhs மேலே கண்டிப்பாக இருக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தட் கண்ட்ரோல்டு ஆஃப் த பிஸ்னஸ் ஃப்ரம் இந்தியா. பட் த இன்கம் ஏர்ன்ட் இன் அப்ராட் வரும்போது ஃபஸ்ட்டு டூக்கு மட்டும் தான் டேக்ஸபிள் ஆகும். தேர்ட் ஒன், நான் ரெசிடெண்ட் டேக்ஸபிள் ஆகாது. இட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் த செகண்ட் ஸ்டேட்டஸ் இன்சிடென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட் அண்ட் டேக்ஸ் இன்கம் ப்ராட் இன்டு இந்தியா. பாஸ்ட் அண்ட் டேக்ஸ் கடந்த வருடங்களில் அவங்க அப்ராடில் இருக்கும்போது ஏர்ன் பண்ண இன்கம் இந்தியாவுக்கு உள்ளே வரும்போது கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ கொண்டு வந்தாலும் அதெல்லாம் டேக்ஸபிள் ஆகாது இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் இன்கம் இன் இந்தியா செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 படி ஃபுல்லி எக்ஸாம்டட். அது யாருக்கும் டேக்ஸபிள் ஆகாது. Dividend from Indian company received in India 100% taxable from the assessment year 21-22. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டிவிடெண்ட் ப்ரொசீஜர் வேறு, போன அசஸ்மெண்ட் இருந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எனி டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி ரிசீவ்டு இன் இந்தியா ரிசீவ்ட் அப்ராட் இட் வாஸ் 100% taxable மூணு ஸ்டேட்டஸுக்குமே. நம்ம இந்த ப்ராக்டிஸாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராக்டிஸ் ஒன். மிஸ்டர் விநாயக் சப்மிட் த ஃபாலோயிங் இன்கம்ஸ். கம்ப்யூட் இஸ் taxable income is a resident and ordinary. அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரியாக இருந்தால் என்ன டோட்டல் இன்கம் வரும். செகண்ட் ஸ்டேட்டஸ் ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரியாக இருந்தால் என்ன டோட்டல் இன்கம் வரும். நான் ரெசிடெண்ட் இருந்தால் என்ன டோட்டல் இன்கம் வரும். இதை நாம் கம்ப்யூட் பண்ணணும். ஒன்லி 5 items ஆர் கிவன். நான் கொஷினை படிக்கும்போது ஆன்சர் சொல்லிட்டே வரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. House property rent received at Delhi, Indian income. House property situated in Delhi. So income earned and received in Delhi. So மூணு பேருக்கும் taxable ஆகும். Second, business income.
சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இன் இந்தியாவா அப்ராடா எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ பிஸ்னஸ் இன்கம் இன் இந்தியா நம்மளை அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் எ இந்தியன் இன்கம், 3 பேருக்கும் டேக்ஸபிள் ஆகும். தேர்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் சைனீஸ் கம்பெனி பட் ரிசீவ்டு இன் இந்தியா. அது சைனா கம்பெனி பட் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. தி ஆக்சுவல் ரிசீட்ஸ் ஆர் சோர்ஸ் இந்தியான்னு வந்தாலே 3 ஸ்டேட்டஸுக்கும் டேக்ஸபிள் ஆகிடும். ஸோ அப்ராட் இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, இதுக்கும் 3 பேருக்கும் டேக்ஸபிள் ஆகும். அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, லேண்ட் இஸ் சிச்சுவேட்டட் அட் ஸ்ரீலங்கா, இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்டு ஒன்லி அட் ஸ்ரீலங்கா. அதனால் இந்த அமௌண்ட் ஒன்லி ஃபார் ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸபிள் ஆகும். எனி அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் இந்தியான்னு வந்ததுன்னா அது யாருக்கும் டேக்ஸபிள் ஆகாது. சொல்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒன், பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட், இது யாருக்கும் டேக்ஸபிள் ஆகாது. அப்போ இந்த ஃபஸ்ட் ப்ராக்டிஸில் பாருங்கள், டோட்டல் இன்கம் ஃபார் த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் 5,89,000, செகண்ட் ஸ்டேட்டஸ் 3,49,000, தேர்ட் ஸ்டேட்டஸுக்கும் 3,49,000. திஸ் இஸ் இன்சிடென்ஸ், நிகழ்வு, சம்பவம். அந்த அக்கௌண்டிங் இயரில் ஒரு இண்டிவிஜுவல் அவர் வாங்கின டோட்டல் இன்கமுக்கு இந்தியாவில் ஒரு டேக்ஸ் பண்ணும்போது அவருடைய டோட்டல் இன்கம் எப்படி கம்ப்யூட் பண்ணுவாங்கன்றது இது உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ ப்ராக்டிஸ் 2 பாருங்கள். மிஸ்டர் சுந்தர் ஃபர்னிஷஸ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன், கம்ப்யூட் டேக்ஸபிள் இன்கம். அதே மாதிரி தான் அவருடைய 3 ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். ஒன்லி இந்த ப்ராக்டிஸில் நான் உங்களுக்கு 6 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் ரிசீவ்டு இன் சைனா. ஸோ சைனாவில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சுச்சுவேட் ஆகிருக்கு, இன்கம் ஏன் அங்கேயே அவங்களுக்கு ரெண்ட் வந்திருக்கு, அங்கேயே வாங்கியிருக்காங்க. இட் வாஸ் டேக்ஸபிள் ஒன்லி ஃபார் ரெசிடெண்ட், செகண்டுக்கும் தேர்டுக்கும் டேக்ஸபிள் ஆகாது. சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் அமெரிக்கா 8 lakh, 60% received in India. So total income 8 lakh, that 8 lakh was taxable for resident and ordinary resident. அதில் 60% மாத்திரம் ரிசீவ்டு இன் இந்தியா, அது மாத்திரம் டேக்ஸபிள் ஃபார் அதர் 2 ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட், டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி பட் ரிசீவ்டு இன் ஃப்ரான்ஸில் வாங்கினாலும் சரி, இட்டாலியில் வாங்கினாலும் சரி, வேறு எங்கே வாங்கினாலும் இட்ஸ் எ இந்தியன் கம்பெனி. ஸோ dividend from Italian company but received in France. So abroad income received another abroad, it was taxable only for resident, other 2 taxable ஆகாது. Agriculture income in India, it was non-taxable for all 3 status. Fifth, agriculture income from Pakistan 4 lakh. Actually land is situated at Pakistan, income earned and received only Pakistan, so it was taxable only for the resident. First ஸ்டேட்டஸுக்கு மட்டும்தான் வரும், செகண்டுக்கு தடங்க வராது. அங்கே பாருங்கள் 40% to be brought, இந்த to be brought to India, to be later on sent to India, இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இக்னோர் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒன், பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட். இந்த பாஸ்ட் அன்டாக்ஸ் ப்ராஃபிட் யாருக்கும் டேக்ஸபிள் ஆகாது. ஸோ இந்த சம்பளையும் பாருங்கள், டோட்டல் இன்கம் ஆஃப் த ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு 17,20,000. ஏன்னா ஒரு இந்தியன் ரெசிடெண்ட், இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கோ அந்த எல்லா இன்கமுக்கும் ஒரு இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதை 2க்கு பாருங்கள் 4,80,000. இப்போ இந்த ப்ராக்டிஸ் 3 பாருங்கள். கம்ப்யூட் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் Ratnam for the assessment year. Profit from business in Bangalore, Indian income 3 ஸ்டேட்டஸுக்கும் taxable ஆகும். செகண்ட் ஒன், இன்கம் அக்ரூடு ஃப்ரம் இந்தியா பட் ரிசீவ்டு இன் ஜப்பான், அது இந்தியன் இன்கம், ஸோ 3 பேருக்கும் taxable ஆகும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் அமெரிக்கா டெபாசிட்டட் தேர். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அமெரிக்காவில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வீட்டை அவங்க வந்து வாடகைக்கு விட்டு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இன்கம் அங்கேயே வாங்க அங்கேயே டெபாசிட் இருக்காங்க, நோ கனெக்ஷன் வித் இந்தியா. ஸோ திஸ் அமௌண்ட் வாஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ரெசிடெண்ட். நெக்ஸ்ட், ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஸ்ரீலங்கா 1,20,000. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்த இன்கம். அங்கே என்ன பாருங்கள், 60% ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போது for the first status full amount 1,20,000 taxable ஆயிடும். ஆனால் இவங்க அதர் 2க்கு பார்த்தீங்கன்னா 60% ஒன்லி ரிசீவ்டு இன் இந்தியா, அது மட்டும்தான் taxable ஆகும்.
நெக்ஸ்ட் பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் ப்ராட். இந்த பாஸ்ட் அன்டாக்ஸ் வந்தாலும் யாருக்கும் டாக்ஸபிள் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் பெய்டு பை அன் இந்தியன் கம்பெனி பட் ரிசீவ்டு இன் லண்டன். அது இந்தியன் கம்பெனி. ஸோ த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃப்ரம் இந்தியா. ஸோ 3 பேருக்கும் டாக்ஸபிள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் அமெரிக்கன் கம்பெனி பட் ரிசீவ்டு இன் இந்தியா. அமெரிக்கன் கம்பெனி ஆனால் ரிசீட். முன்னாடி பார்த்தது சோர்ஸ் ஃப்ரம் இந்தியா, இப்போ பார்க்குறது ரிசீட்ஸ் இன் இந்தியா. ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் டாக்ஸபிள் ஆகிடும் 3 ஸ்டேட்டஸுக்கும். நெக்ஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் HSBC, ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் அட் சைனா, rupees 1 lakh, but 40% received in India. So the full amount 1 lakh was taxable for the first status, and 40% only received in India, that was taxable for the second and the third status category. Last one, income from business at Italy 2 lakh, but the business controlled from India. Business controlled from India ன்னு வந்தாலே ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்டஸுக்கு மட்டும்தான் taxable ஆகும். ஸோ இந்த சம்மில் டோட்டல் இன்கம் பார்க்கும்போது ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரிக்கு 14,30,000 வருது. ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரிக்கு 8,42,000 டோட்டல் இன்கம். நான் ரெசிடெண்ட்டுக்கு 6 lakh. திஸ் இஸ் தி இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ். அந்த அக்கௌண்டிங் இயரில் அந்த அசஸ்சிக்கு வந்த டோட்டல் இன்கமுக்கு இந்தியாவில் ஒரு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுன்றதை கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த சாப்டர். இந்த சம் பார்த்தா உங்களுக்கு இந்த சாப்டருடைய ஃபுல் கான்செப்ட் புரியும். இதே பேட்டர்ன் தான் எக்ஸசைஸ் 3. இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் செக் இட் அப் த ஆன்சர். நம்ம இப்போ ப்ராக்டிஸ் 4க்கு போகலாம். மிஸ்டர் அலெக்ஸ் furnishes the following information. Compute his total income based on these 3 status. Number 1, dividend from Indian company, source of income from India, 3 பேருக்கும் taxable ஆகும். Dividend from Kenya company, 40% received in India, so full 25,000 taxable for resident, ஏன்னா இந்தியன் ரெசிடெண்ட் அவர். அங்கே அதில் 40% ரிசீவ்ட் இன் இந்தியா, அந்த 40% மட்டும்தான் செகண்டுக்கும் தேர்டு ஸ்டேட்டஸுக்கும் taxable ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் கம்பெனி 10,000, லேட்டர் ஆன் சென்ட் டு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்டு எங்கே, அதை மட்டும் பாருங்கள். டிவிடெண்ட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் கம்பெனி, அது அப்ராட் கம்பெனி, ஸோ இட் வாஸ் taxable only for resident. ஃபோர்த் ஒன், இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் நேபாள் 1 lakh. நேபாளில் நமக்கு லேண்ட் இருக்குது. இன்கம் ஏர்ன் பண்ணதும் நேபாளில், ரிசீவ் பண்ணதும் நேபாளில். பட் ரிசீவ் அட் ஸ்ரீலங்கான்னு கொடுத்துருக்காங்க. நோ கனெக்ஷன் வித் இந்தியா. அதனால் திஸ் அமௌண்ட் வாஸ் taxable only ஃபார் ரெசிடெண்ட். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் நேபாள், ரிசீவ்ட் அட் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் டெல்லி 60,000 ரிசீவ்ட் இன் பாகிஸ்தான். அது இந்தியன் இன்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்கம், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் இன்கம் யாருக்கும் taxable ஆகாது. 3 பேருக்கும் நாட் taxable. நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் பாகிஸ்தான் 1,20,000 பட் ரிசீவ்டு இன் ஜப்பான். லேண்டு பாகிஸ்தானில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்தது அங்கே, but received in Japan, no connection with India. So in the full 1,20,000 taxable only for first status, second-க்கும் third-க்கும் வராது. Income accrued in India but received in Dubai, இது இந்தியன் இன்கம். ஸோ 3 பேருக்கும் taxable ஆகும், 3 ஸ்டேட்டஸுக்கும். Next one, income accrued in Germany rupees 1,50,000 but 60% received in China, balance received in India. So income accrued in Germany, ஜெர்மனியில் இன்கம் வந்திருக்கு 1,50,000, அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸுக்கு ஃபுல்லாக taxable ஆகும். அதில் 60% ரிசீவ்ட் இன் சைனா வேண்டாம், பேலன்ஸ் 40% ரிசீவ்ட் இன் இந்தியா, அது taxable ஆகும். 1,50,000 40% taxable for other 2 categories. Last one, income from business in Iraq rupees 2 lakh, but business controlled from India. Business controlled from India வந்தாலே இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்டஸுக்கு மாத்திரம் taxable ஆகும். இப்போ இந்த சம்மில் நம்ம டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது
ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு 7,05,000 ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரிக்கு 3,70,000 அண்ட் நான் ரெசிடென்ட்டுக்கு 1,70,000. திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இதுதான், அதாவது அந்த அக்கௌண்டிங் எல்லாம் அவருக்கு வந்த டோட்டல் இன்கம்னுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நமக்கு டோட்டல் இன்கம் மாறுது, இதை கால்குலேட் பண்ணுறது தான் இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ். இதே பேட்டர்னில் எக்ஸசைஸ் 4 நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை செக் பண்ணுங்கள். பாய், குட் லக்.